தாருகாவுக்கு பார்வதி வரம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நிசுமணி காமிக்கிறாங்க. நிசுமன் சொல்றான், நம்மளோட என்ன நிறைவேறிச்சு, நீங்க பார்வதி உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இப்ப பார்வதி இங்க கேக்குறாங்க தாருகா கிட்ட, நான் இப்ப கிளம்பலாமா அப்படின்னு கேட்டதும் தாருகா பயந்துகிட்டே அவளோட கணவனை பாக்குறா. பார்த்துட்டு அவ சரின்னு தலை மட்டும் ஆட்ட உடனே பார்வதி அங்க இருந்து கிளம்புறாங்க. திரும்பவும் தாருகா, ஏன் இவ்வளவு அவசரம் பார்வதி தேவி, இப்பதான் நீங்க தாருகாவுக்கு ஒரு வரத்தை கொடுத்தீங்க, அவ இந்த வனத்தோட இறுதி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விருப்பப்படிதான் இனிமே இங்க எதுவுமே நடக்கும், என்னோட விருப்பம் தான் அவளோட விருப்பமும். திரும்ப அவங்களை நிறுத்த முயற்சி பண்றான். உடனே பார்வதி சொல்றாங்க, மனைவி என்ன நினைக்கிறாளோ அதை சொல்றதா ஒரு கணவனோட கடமை, ஆனா நீ நினைக்கிறது எல்லாத்தையும் அவளை பேச வைக்கணும்னு பாக்குற இல்லையா, அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு அவங்க கிட்ட கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சுமனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்தை நோக்கி. பார்வதி தாருகா ரொம்ப பாவமா பார்த்து கேக்குறாங்க, இடத்துக்கு வந்தா திரும்பி கிளம்பி போகணும்னு ஒரு முறையும் இருக்கு, நீ தான் என்ன கூப்பிட்ட, மந்திரங்களை சொல்லி கூப்பிட்ட, இப்ப நான் கிளம்புறதுக்கு அனுமதி தரமாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. தாருகா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கா. தாருகாசனவளை முறைச்சிட்டு இருக்கான். பார்வதியோ என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. இங்க சும்பனும் நிசுமனும் நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாறி மாறி காமிச்சுட்டே இருக்க சரியா சும்பனும் நிசுமனும் வந்து சேர நேரத்துல அங்க பார்வதி இல்ல. பார்வதி இல்லன்னு தெரிஞ்சதும் நிசுமன் பார்வதி எங்க அப்படின்னு கேட்டதும் இவன் தாருகாசன் சொல்றான், அவன் மனைவியை காமிச்சு சொல்றான், இவதான் அவங்க போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றான். இவனு ரெண்டு பேரும் இவ்வளவு கோபமா பார்க்க தாருகாசன் சொல்றான், கிடைச்ச வரத்தை பயன்படுத்திக்க அவளுக்கு தெரியல அப்படிங்கிறான். உடனே இவன் தாருகா சொல்றான், நான் என்ன செய்ய முடியும், வரம் கொடுத்தவங்களே சிறை வைக்க முடியுமா, தேவர்கள் செஞ்ச குற்றத்துக்காக என்னோட இஷ்ட தெய்வத்துக்கு நான் எப்படி தண்டிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். தாருகாசன் கோவத்துல அவளை அடிக்கிறான். இங்க கைலாயத்துல பார்வதி வந்து சேர்ந்துட்டாங்க. சிவன் சொல்லிட்டு இருக்காரு, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, சங்கடங்களை எதிர்கொண்டாதான் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா, நீ அது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பார்வதி அதுக்கு சொல்றாங்க, நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு ஞாபகத்துல இருக்கு, அதே மாதிரி நான் சொன்னது நீங்களும் ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் திரும்ப காலியாக மாற மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா. அங்க இருந்த தாருகா மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் விஷயமும் கிடையாது, என்கிட்ட வரம் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட என்ன தெரிவிக்காம அனுப்பிச்சு வச்சிருக்கா அப்படின்னு இப்பவும் அவங்க வந்து தாருகாவுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுறாங்க. எனக்கு ஒரு இறைவி என்ன செய்யணுங்கிறதும் தெரியும், இறைவியோட கடமையும் பொறுப்பு என்ன சார்ந்தது தானே அப்படின்னு இவங்க கேட்க அவர் சொல்றாரு, கடமையில இருந்து ஓடி ஒளியணும்னு நினைச்சா தீமைதான் அதனால விளையும் அப்படின்னு கண்டிப்போட சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து சும்மன் நிசுமன் ரெண்டு பேரும் கோவத்துல இருக்காங்க இல்லையா, பார்வதி கிளம்பிட்டாங்கன்ட்டு. நிசுமன் மரத்தை வெட்டிட்டு இருக்கான். அந்த கோவத்துல சும்மன் அவனை பொறுமையா இருக்க சொல்லிட்டு இருக்கான். உடனே நிசுமன் சொல்றான், இந்த ஒரு நாளைக்காக தானே காத்துட்டு இருந்தோம், இதுக்காக எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியிருப்போம், இந்நேரம் பார்வதி நம்ம கட்டுப்பாட்டுல வந்திருப்பாள் அப்படிங்கிறான். ஆனா இந்த தாருகா செஞ்ச முட்டாள்தனத்தினால எந்த விஷயமும் ஈடேறாம போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே அவன் மேல கோவத்துல இருக்காங்க. இவ தாருகா அவங்க திட்டதெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ வந்து தாருகாசுரன் சொல்றான், நடந்த எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா பார்வதியை திரும்ப கூப்பிடணும், அதனால திரும்ப கூப்பிடு அப்படிங்கிறான் தாருகா கிட்ட. அதுக்கு சும்பன் இடையில வந்து சொல்றான், இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா திரும்ப உன்னோட மனைவி தவம் பண்ணி கூப்பிட்டா கூட பார்வதி இங்க வரமாட்டா, ஏன்னா இவங்க கூப்பிடுறதே சிறை வைக்கத்தான் அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. நிசுமன் நாம இப்ப என்ன பண்றது, எப்படி வந்து பார்வதி நம்ம வசமாக்குறது அப்படின்னு கேட்டதும் உடனே சிரிச்சுக்கிட்டே வந்து சும்மன் சொல்றான், ஏன்னா அவன் எப்பவுமே ஏதாவது ஒரு வச்சிருப்பான் இல்லையா, இப்போ ஏதோ திட்டம் வச்சிருப்பான் போல இருக்கு. சும்மன் சொல்றான், தாகம் இருக்கவங்க தான் தண்ணி தேடி போகணும், நம்ம வந்து இனிமே இங்க பார்வதி கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் கைலாயத்துக்கு போகணும், இந்த தாருகா வனத்தை நம்ம கைலாயத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறான். அதுக்கு தாருகாசுரன், என்ன சொல்றீங்களோ தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிறான். அதுக்கு சும்மன் சொல்றான், இந்த வனத்தை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா, இந்த வனத்து பக்கத்துல எது வந்தாலும் அதுவும் வந்து இந்த வனத்தோட ஒரு பகுதியா மாறிடும், ஏற்கனவே இந்த மாதிரி ஏதோ வரம் இருக்கும் போல இருக்கு இந்த வனத்துக்கு, அதை பத்தி தான் இப்ப சொல்றான். இன்னமும் இந்த வனம் வந்து தாருகாவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, அதனால நம்ம கைலாயத்துக்கு பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த கைலாயம் நம்ம கட்டுப்பாட்டுல வந்துடும், அங்க இருக்க மூலிகைகள் உயிர்கள் எல்லாமே தாருகாவோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடும், இதுல பார்வதியும் சேர்த்துதான் அப்படின்னு அவனோட திட்டத்தை தெளிவா இப்பதான் சொல்றான். தாருகா வந்து இவனை திருந்தவே மாட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். இவன் வந்து அவனோட கைகள்ல இருந்து ஏதோ சக்தி மாதிரி கொடுத்து அந்த மலை அப்படியே அலைக்கா தூக்குறான். தூக்கி அப்படியே அதை இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் கைலாயத்தை நோக்கி. எல்லாருமே வந்து ரொம்ப மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சும்மன் சொல்றான், இன்னைக்கு ஒரு ஆனந்தமான நாள், சிவனோட கைலாயத்தை நம்ம முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறான். நிசுமன் சொல்றான், அப்ப பார்வதி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டோம்னா காளி வந்து வெளிவந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இங்க கைலாயத்துல பார்வதி சொல்றாங்க, என்னை யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் சிவன் சொல்றாரு, நம்மால யாருக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா அது முடியற வரைக்கும் நமக்கு அழைப்பு வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. என் கணவன் மேல கால் வைக்கிறது தான் என்னால் ஆக வேண்டிய காரியம்னா எத்தனை 1000 முறை கூப்பிட்டாங்கனாலும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க பார்வதி. சிவன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவங்க கேக்குறாங்க, சும்பன் நிசுமனோட எந்த ஒரு செயலுக்கும் நான் வந்து எதிர்வினை செய்யவே மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படி நீ செய்தே ஆகணும்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு சிவன். இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது மகாதேவா அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா இந்திரன் வந்து நின்று காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.